வணக்கம் பீப்புள்ஸ், இந்த புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற செம ஹாப்பிங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், டாப் 5 ஹிடன் பிளேசஸ் இன் கோயம்புத்தூருங்க. ஸோ ஹிடன் பிளேசஸுங்க, நார்மலாகவே கோயம்புத்தூரில் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு அப்படின்னு கேட்டால் வந்து எல்லாரும் வந்து ஈஷா யோகா, மருதமலை அந்த மாதிரி தாங்க பிளேசஸ்லாம் சொல்லுவாங்க. அது போக நிறைய ஹிடன் பிளேசஸ் கோயம்புத்தூரில் இருக்குங்க, நிறைய பேருக்கு தெரியாமல். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 50 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க, ஹிடன் பிளேசஸே 50 வீடியோ போட்டிருக்கோங்க. அதுலேருந்து ஒரு செலக்ட் பண்ணி ஒரு 5 டாப் 5 பிளேசஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ வந்து அந்த 50 வீடியோ எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், போகிறக்கே வழி இல்லாமல் தாங்க இருந்துச்சு. அதாவது கூகுள் மேப் லொக்கேஷன் சொன்னாங்க. ஸோ லொக்கேஷன்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாட்டியும் வந்து வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர் சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 5 பிளேசஸில் ஒரு பிளேசஸாச்சும் நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இந்த டாப் 5 பிளேசஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அந்த வீடியோ பிளேசஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ஒரு குயிக் ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்குது அந்த பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கார்ட் மேலே கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பிளேசஸோட ஃபுல் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் எல்லாமே இருக்குங்க. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா பதிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு வந்திருக்கோங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க வாழ்ந்ததுக்கு நம்ம இப்போ எப்படி ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டெல்லாம் போடுறோமோ அந்த மாதிரி அவங்க வந்து இருக்கிறத வந்து கல்வெட்டாக செதுக்கி இருக்காங்களாமா. ஸோ வந்து அது ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ளார தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாசாமி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு வந்திருக்கோங்க. கரெக்டாக தாங்க உங்களுக்கு கேட்டுச்சு, ஐயாசாமி மலை. ஏதோ படத்தில் ஒரு கேரக்டர் பேர் மாதிரி இருக்குல்லங்க, அப்படி ஒரு மலை கோயம்புத்தூரில் இருக்குங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஆல்ரெடி பெருமாள் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு போயிருப்போம். அது என் பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ அந்த மலைக்கு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தாங்க இருக்கும் ஐயாசாமி மலை. ஃபால்ஸுக்கு போகலாமாம்மா. மேலே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குன்னாங்க, இப்போ தண்ணி வருதான் தெரில, நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏறுறது இந்த வழியில் தான், இப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்குங்க ஃபால்ஸுக்கு. கோவில் அவ்வளோதான், பெரிய கோவில்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு கோகு, அதுக்குள்ளே வந்து சாமி. ஏறினது இந்த வழி. நம்ம இந்தியன் ஸ்பைடர்மேன். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாலமலை வந்திருக்கோங்க. ட்ரெக்கிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு சின்ன ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலமலை வந்திருக்கோம். பாலமலை ட்ரெக்கிங் ரூட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் ரூட், இப்படி தான் போகணுங்க. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு இருக்காங்க. ஏறக்கு வந்து 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்க்கிங் அதுதான், பார்க்கிங் வேணும்னா இங்கே போடுற மாதிரி தான் இருக்கும். வாங்க போகலாம்.
பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி யானை போயிருக்கும் போல் இந்த வழியில். ஸோ மரமெல்லாம் உடஞ்சிருக்கு அப்படியே. இதிலலாம் எப்படி தான் யானை ஏறுதோ நமக்கே டயர்ட் ஆகிடுதுங்க. இப்போ மேலே வந்து வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. மணியை 3 ஆச்சுங்கிறதுனால பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ வந்தாச்சு, இங்கிருந்தே கோவில் தெரியுது. வாங்க மேலே போய் நிழல்ல நிற்கலாம் ஃபஸ்ட்டு. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வின்னர் ஃபால்ஸ் வந்திருந்தோம் இல்லைங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போனதுக்கு நீங்கள் இங்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு 2-3 கிளிப்ஸ் அமிச்சேன். ஸோ அதில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம வந்திருக்கோம். இந்த பக்கமும் தண்ணி போகுது, இந்த பக்கமும் தண்ணி போகுது. அங்கே பாருங்கள். ஸோ இந்த பக்கமும் தண்ணி போகுதுங்க. இதுதான் மாசான பிளேஸ். இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். மேல்முடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுங்க, கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ட்ரக்கிங்க்கு வந்து பெஸ்ட்டான பிளேஸு அப்படின்னு சொன்னாங்க. மேல்முடிங்க. இந்த ஸ்லோப் தாங்க, இந்த ஸ்லோப்பில் இறங்கணும். இது குடிக்கிற தண்ணியெல்லாம் இல்லை, உள்ளே பூச்சியாக இருக்குது. வேணாம். ஃபுல்லாமே ஏறுறது நினைச்சு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி போகுது. வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ 2 கிலோமீட்டர்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ தூரம் வாங்க போகலாம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதாங்க டாப் 5 ஹிடன் பிளேசஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ இது போக நிறைய ஹிடன் பிளேசஸ்லாம் நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோங்க. அதெல்லாம் வந்து சேனலில் இருக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த 5 பிளேசஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேஸ் பிடிச்சிருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் வந்து சேஃபாக போங்க. ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபுல்லாக அனிமல்ஸ் ப்ராப்ளம் நிறைய பிளேசஸில் இருக்குங்க. அது போக வந்து நிறையா வந்து மனுஷ நடமாட்டம் இல்லாத பிளேசஸ் தாங்க நிறையா இருக்கும் ஹிடனாக இருக்கனால. ஸோ போகும்போது வந்து சேஃபாக போயிட்டு வந்துக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அங்கேயும் வீடியோ எடுத்து போடுறோம். Until it's bye from Roki and behind the camera Nithish. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ until it's bye from Roki and behind the camera Nithish. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2வது டைம் பரவாயில்ல.